ஆனால் நான் சொல்லுவேன், எல்லா உறவுக்கும் மேலான உறவு கர்த்தர். கர்த்தரை நேசிங்க, கர்த்தரை நேசிங்க. ஆமென். அதுதான் நிரந்தரம். மீதி எல்லாம் எடுபட்டு போயிடும், இல்லாம போயிடும். ஆனா அந்த உறவு மாத்திரம் மாறவே மாறாது. எப்பெல்லாம் நீங்க நெருக்கடியில் இருக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்க மேல அசைவாடுகிற ஒரு பிரசன்னம் இறங்கும். ஆமென். தேவன் உங்களுடைய உள்ளத்துல வந்து கிரியை செய்வார். அவருடைய சத்தம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஊற்றப்படுதல், அவருடைய நிரப்புதல், அதுதான் முக்கியம். இந்த தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபித்து ரகசியங்களை அனுபவிக்கிற மாத்திரம் இல்ல, ஒரு விசேஷித்த ஆவி அபிஷேகம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த உலகத்தில் காஸ்ட்லியஸ்ட் ஒன்று என்ன? அனாயிட்டிங் தான், அனாயிட்டிங் தான். அது மாத்திரமல்ல, தானியேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே தானியேல் அவன் எப்பொழுதும் போல ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவன் எப்படி ஜெபித்தான்னு தானியேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதான் தானியேலுடைய லைஃப். தேவ சமூகத்தில் தனித்திருக்கிற அனுபவம். என்னதான் ஆனாலும் சரி, ஜெபம் பண்ணிட்டு பார்க்கலாம். பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டார் ராஜா, சிங்க குகையில என்ன போட போறீங்க, சிங்கம் என்னைய சாப்பிட போகுது, இவ்வளவுதானே, சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவன் போய் ஜெபம் பண்றான். அவனை கொண்டு போய் சிங்க குகையில போட்டது உண்மைதான். ஆனால் சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஒரு சிங்கமாவது தானியேலுக்கு விரோதமாக தன் வாயை திறக்காதபடி சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டு வைத்திருந்தார். ஆமென்.